என்ன ரிங்கு சிங்க போட்டு அடி அடின்னு அடிச்சது, கடைசியா ரிங்கு ஒரு 50 ஃபார்ம் கொண்டாரா? ஒரு மேட்ச் ஏங்க தான், ஒரு மேட்ச் தான். ஆண்ட்ரே விடுங்க. பாத்தாருடா, இப்படி இப்படி உளுந்த கேட்ச விட்டாருங்க. அதுலயே கை மேட்ச் போச்சுங்க. அதுலயே போச்சு. அதுலயே வேணா போச்சு. போச்சு, அங்கேயே பிடிச்சிச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்ஆர் வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்கிற மாதிரி ம், இருக்குது. 2 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டாங்க. அடுத்த மேட்ச் தோத்தாங்களா கொஞ்சம் டவுன்ஃபால் கரெக்டா இருக்கும். அடுத்த ம், மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களா கொஞ்சம் மேல இல்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம். இப்போ இந்த பெரிய டாப்ல இருக்க டீம்லாம் இப்ப தோத்துட்டே இருக்காங்கன்னா கீழ இருக்க டீமுக்கு சான்ஸ் நிறைய இனிமே கிரியேட் ஆகும். ஐபிஎல் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். என்ன பண்றாங்க பஞ்சாப், அவ்வளவுதான். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான். ஒரு ஒரு வந்து அவுட் சைட் த பாக்ஸ் கொஸ்டின் தான். ஆக்ஷன்ல கூப்பர் கான்லி வெறும் 3 கோடிக்கு என்னமோ தான் போனாரு. 2 கோடி. நீங்க மேத்யூ ஷாட்ட 2 கோடிக்கு, மேத்யூ ஷாட்டரை 1.5 கோடி, ஜாக் பாக்ஸ் 1 கோடிக்கு என்னமோ எடுத்தீங்க. ஏன் கூப்பர் கான்லி ஏன் போல? அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு மேட்ச் அப்படி பார்த்தா ரவி பிஷ்னாய்க்கே நாங்க 10 கோடி கொடுத்து எடுத்துருக்கணும். நீ மேட்ச் பர்ஃபார்ம் ஆமா பண்ணனால இல்ல, நீ ரவி மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணனால இவன் எடுக்கல அவன் எடுக்கலாம்னு சொல்லலாம். கூப்பர் கான்லி இல்ல ப்ரோ, சரி விடுங்க. சீக்கால வந்து ம், சீக்கா வந்து கூப்பர் கார்னி எடுக்க சொல்லி சண்டையா போட்டாரு. சீக்கா வந்து கூப்பர் கார்னி எடுத்தவனு சண்டை போட்டாரு. அவர் பேச்சு கேட்காம அவங்க மேட்ச் ஷர்ட் இதுவும் போனார். இப்ப வீடியோ எந்த வீடியோ எடுத்தாங்க, கூப்பர் கார்னி எடுங்கடா, அன்னைக்கே நான் போடுறவனா பேசி அவனை கேட்க மாட்டேன். இந்த மெடிக்கல் மிராக்கிள்னு ஒன்று சொல்லுவாங்க. நேற்று வந்து அது கொஞ்சம் நடந்து போச்சு. எதை பத்தி பார்க்க போறோம்னா 2 மேட்ச், ஒருத்த முட்டா பீஸ், இன்னொருத்த மொரட்டு பீஸ். ஆர்ஆர் விசஸ் கேகேஆர், பஞ்சாப் விசஸ் லக்னோ. இது 2 மேட்சோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர் பட்டன் ஆட் ஆயிருக்கும், மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர்ல இருந்தே போயிருவோம். என்னதான் ஆச்சு? கேகேஆர் வந்து என்ன முட்டாத்தனமா தான் ஆரம்பிச்சானுங்க, இருந்தாலும் கடைசி மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிருச்சு. பவுலிங் நல்லா போட்டாங்க. நேற்று ஸ்பின் பிச் கொடுத்துட்டாங்க. அதுதான் கேகேஆர் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம் கொண்டாரு. இல்ல இல்ல பாரு, அந்த பிச்சில் யார் ஸ்பின் போட்டாலுமே அடிக்க நல்லா முடியல. பந்து போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, ம், கேவலமா கேப்டன்சி பண்ணான்னு சொல்லணும். 9வது ஓவர்ல ஸ்பின் கொண்டு வரணும். ஒரே ஒரு ஓவர் இடையில வந்து சுனில் நரேன் கொடுத்தான். ம், நான் கிரீட்ல இருந்துட்டு பாத்துட்டு இருக்கிறேன். டே ஸ்பின்னு கொண்டோடா, நீ சொல்லுவீங்களா வைபு சூரன் ஸ்பின்னு போட்டு அவுட் ஆயிருவான்டா, டே ஸ்பின்னு கொண்டோடா, டே ஸ்பின்னு கொண்டோடா, டே ஸ்பின்னு கொண்டோடான்ற. ஸ்பின்னு கொண்டே வர மாட்டேங்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அடிச்ச ரன்னு தான். ம். ஃபர்ஸ்டே அவனு ஸ்பின் கொண்டதுதான் 120 ரன்னுக்கு அவுட் ஆயிருப்பானுங்க. ஆறாரு அததான் அனுகுல் ராய் சொல்றேன். ஸ்பின்னரா பாஸ் பவுலரா? இல்ல அனுகுல் ராய் பேட்ஸ்மேனா? ஒரு ஓவர் கூட நேத்து போடலையே. ஆல்ரவுண்டர். அந்த டைம்ல ஒரு 12 ஓவர் ஸ்பின் போடுறாங்க ஆர்ஆர்ல. ஆர்ஆர்ல இத்தனைக்குமே புது போய் அவன் டெபுட்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்க. பால் இந்த மாதிரி நல்லா ஸ்பின் ஆகுதுன்னு தெரிஞ்ச வேண்டியதான் நீ வந்து போடுன்னு இருப்பாங்க. இப்ப அது கூட இல்ல, சூரியவன்சி இப்ப ஒருவேளை கிராக் பண்ணிட்டாங்களா? இனிமே ஸ்பின் பிச் கொடுத்து சூரியவன்சி ஜெய்ஸ்வால் எல்லாம் எடுத்துருவாங்க. ஜெய்ஸ்வால் விடுங்க, சூரியவன்சி எடுத்துருவாங்களா? ஜெய்ஸ்வால் ஆடுவாரு. இல்ல சூரியவன்சிக்கு அதான் ஜெய்ஸ்வால் பாரு, சொல்றேன். நானும் ஜெய்ஸ்வாலோட மைனஸ் ஸ்பின்னு சொல்லிட்டேன். நேத்து பாஸ் பவுலர் பொழந்துட்டு இருந்தாரு, ஆனா ஸ்பின் வந்ததையும் மாட்டிக்கிட்டாரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, டைம் இருக்கு ப்ரோ. சூரியவன்சில 15 வயசு தான் இருக்கு. இன்னும் 16 வயசு 17 இன்டர்நேஷனல் டெபுக்குள்ள எப்படி இன்டர்நேஷனல் டெபு இந்த வருஷம் அயர்லாந்து சீரீஸ்ல கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுக்குள் இப்ப அது கிடைச்சாலுமே அவர் அடிப்பார். அயர்லாந்து ஒன்னும் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் டீம் கிடையாது. போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்க அது அனுபவம் வர வர கத்துப்பாங்க, எல்லாமே கத்துப்பாங்க. இல்ல அனுபவம் ஆக கத்துப்பாரு. அயர்லாந்து ஸ்பின்னர்ல விட்டு கிழிச்சிருவாரு. ஒரு நல்ல ஸ்பின் வந்தா மட்டும் மாட்டிக்கு போறான்னு தான் என்னோட கேள்வி. நல்ல ஸ்பின் எந்த டீம்ல இருக்கு? ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்கா தவிர எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க சூரியவன்சி பத்தி சொல்ற கிராக் பண்ணிட்டாங்களான்னு, அவருக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு. எவ்வளவு மோசமா ஆடினாலும் பிருத்வி ஷா மாதிரி ஆட மாட்டாரு. பிருத்வி ஷா தாண்டி கொஞ்ச நாள் ஆடுவார் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். அது வேணா ஒத்துக்கலாம். அதனால சூரியவன்சி பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஆர்ஆர் நான் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 2 பேட்டிங் எடுத்துட்டீங்கன்னா டீமே கிடையாது, அப்படியே உளுந்துரும் மாதிரி தான். த்ரூ ஜோரல்ல சும்மா சீட்டு கட்டு மாதிரி தான். அப்படியே சீட்டு கட்டுல 2 கட்டு எடுத்தா விழுகுற மாதிரி தான் ஆர்ஆர் டீம். 2 விக்கெட். எனக்கு என்ன புரியுதுன்னா, வேர்ல்டு கப்ல ஹெட்மேயர் அந்த பொசிஷன்ல சூப்பரா ஆடினாரு. அவரை கொண்டு வந்து நீங்க பினிஷர் ரோல்னா அவருக்கு பேட்லயே பட மாட்டி 18 பாலுக்கு 15 ரன் அடிக்கிறாரு. மும்பைல பேசுற மாதிரி தான் ப்ரோ. ரூதர்ஃபோர்ட தூக்கி பினிஷரா யூஸ் பண்ற மாதிரி தான் இவரை தூக்கி பினிஷரா யூஸ் பண்றாங்க. இங்க ஹெட்மேயராவது ஒரு 2 பால் அடிக்கிறான் ப்ரோ. அங்கெல்லாம் ஒரு பால் கூட அடிக்க மாட்டாப்ல ரூதர்ஃபோர்ட்லாம். நல்லா விடுங்க. கேகேஆர் ஜெயிச்சிருச்சு. இல்ல அடுத்த காலம் அவருதானா? ரியான் பராக் 2 சீசனுக்குள்ள அப்படி போட்டு பொழந்துட்டு இருந்தாரு. போன சீசன் கூட 6 பால் 6 அடிச்சாரு. ரியான் பராக் இந்த சீசன் அடிச்சாரு. அந்த சீசனு
இந்த சீசன் பேட்டிங்ல பெருசா ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். மத்தபடி பேட்டிங்ல இந்த சீசன் அடிக்கவே இல்ல. எல்லாருமே அவங்க கேப்டன்சி ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சதுக்கு தான் பாராட்டி இருந்தாங்களே தவிர பேட்டிங்ல பெருசா ஒன்னும் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இல்ல ஆர்ஆர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்ஆர் வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. 2 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டாங்க. அடுத்த மேட்ச் தோத்தாங்களா கொஞ்சம் டவுன்ஃபால் கரெக்டா இருக்கும். அடுத்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களா கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த பெரிய டாப்ல இருக்க டீம்லாம் இப்ப தோத்துட்டே இருக்காங்கன்னா கீழே இருக்க டீமுக்கு சான்ஸ் நிறைய இனிமே கிரியேட் ஆகும். ஐபிஎல் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். என்ன பண்றாங்க பஞ்சாப், அவ்வளவுதான், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான். பஞ்சாப் வந்து இந்த 18-19 வருஷம் ஹிஸ்டரியில ஒரு மேட்ச் கூட, ஒரு சீசன் கூட 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது. இந்த சீசன் தான் ஜெயிச்சிருக்கான். எந்த டீமுமே, பஞ்சாப் மட்டும் கிடையாது, எந்த டீமுமே ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே இல்ல. பஞ்சாப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது ஒருத்தன் அடிக்கலன்னா இன்னொருத்த அடிப்பான்னு சொல்லல. மற்ற டீம் நான் மும்பைட்ட சொல்லிட்டு இருந்தோம், இவன் இல்லைன்னா அவன் அடிப்பான். பஞ்சாப் அதை பண்றாங்க, நம்ம ஒத்துக்கணும். ஒண்ணுமே பண்ண முடியும். பவுலிங்கும் பண்றாங்க. பவுலிங் நமக்கு வந்து அடி வாங்குற மாதிரி தான் இருக்கு, ஆனா அதையும் நிறுத்தி கொடுத்துட்றாங்க. ஹர்ஷ்தீப் சிங் எனக்கு ரொம்ப ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரியுது. ஒரு பால் பயங்கரமா ஸ்விங் ஆகுது. அவர் பால் அந்த 4 ஓவர் ரொம்ப குரூஷலா இருக்கு. அவரை சுத்தி எல்லாம் பவுலிங் ஒழுங்காவும் போட்டுறாங்க. என்ன ரிங்கு சிங்க போட்டு அடின்னு அடிச்சதே, கடைசியா ரிங்கு ஒரு 50 ஃபார்ம் வந்துட்டாரா? ஒரு மேட்ச் தான் இப்படி உள்ள கேட்ச் விட்டாருங்க. அதுலயே கை மேட்ச் போச்சுங்க. அதுலயே போச்சு, அங்கேயே பிடிச்சிச்சு. இல்ல நம்ம எல்லாருமே இத பத்தி பேசுறீங்க, ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு விக்கெட் கீப்பிங் நடந்தது நேத்து. அந்த கிரீனோட கேமரூன் கிரீனோடது இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரே டைம் பாத்திருக்கேன் இதே மாதிரினா தினேஷ் கார்த்திக் ஒரு இன்னிங்ஸ்ல பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இதுதான். சச்சினே ட்வீட் போட்டு எல்லாம் பாராட்டி இருந்தாரு. அந்த சைட்ல உங்களுக்கு ஒரு ஸ்டெப் தான் தெரியும், எப்படி அடிச்சாரு, இவ்வளவு நல்ல சூப்பரான ஸ்டம்பிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அதனால துருஜர் நல்ல விக்கெட் கீப்பரா வந்துட்டு இருக்காரோ. ரிசர்வ் பண்ற சொல்லிட்டாங்களா? துருஜரிட்ட வந்து சாகா மாதிரி பேட்டிங்ல அவ்வளவு நல்லா விக்கெட் கீப்பிங் சூப்பரா பண்றாரு. அது மாதிரி வருவாருன்னு நினைக்கிறேன். சாகா மாதிரி பயங்கரமா டெஸ்ட் விக்கெட் கீப்பரா வருவாரு. சலீல் அரோரா வந்து ஜெமி வார்டன் இங்கதான் ஸ்டெப் இருக்குது, வந்து எலுமிச்சை படம் மாதிரி ஏறிறான், ஸ்டெப்ல படாம போகுது. அவன் என்ன இவன் நம்ம பறந்து புடிச்சிட்டு கேமரூன் கிரீன் செம்ம ப்ரோ. கேமரூன் கிரீன் பேக் டு ஃபார்ம் ப்ரோ. அடி பொழந்தான். அந்த வைடு பால எப்படி அவுட் ஸ்டெம்பிட் ஆச்சுனே தெரியல. அது என்ன ஆயிடுச்சுன்னா பால் ஸ்ட்ரைட்டா வரும் பார்த்தா எப்படி தூக்கி இவ்வளவு வைடா போட மாட்டாருன்னு அவர் இறங்கினாரு. கடைசியா பார்த்தா பால் கட்டாய் ரொம்ப வைடா போயிருச்சு, அதனாலதான் மாட்டினது. தப்பான நேரத்துல வந்து ஃபார்முக்கு வர்றாரு. இதுக்கு மேல உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப ஃபார்முக்கு வந்தாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டணும். ரிங்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம சேனல்ல யார ஸ்கேமர் போடுறோம் அவங்க எல்லாம் ஃபார்முக்கு வராங்க. அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சென்னைக்கு ஏதோ யாரோ ஒரு பிளேயரை பார்த்து ஸ்கேமர்னு போட்டாதான் வேலைக்கு ஆகும் போல. டவுன்ஃபால் போட்டா 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. ருத்ராஜ் மறக்க கூட, ருத்ராஜ் கைகோட ஒரு ஸ்கேமர் வீடியோ போடுறோம், நாளைக்கு போட்டுடலாம். அதை இல்ல நேத்து வந்து ரிங்கு சிங் பொறுமையா எடுத்து அந்த கேட்ச் விட்டாங்க. கிரிக்கெட்ல வந்து கேட்ச் விடுறது பார்ட்ஸ் அண்ட் பார்சல் ஆஃப் கேம் தான். அந்த கேட்ச் விட்டு அப்படி பொறுமையா அனுகுல் ராய் வந்து அது 30 ரன் குரூசியலா 30 ரன் அந்த கடைசி ஓவர் வந்து எடுத்து கடைசி ஓவர் போகும்போது மொத்தம் நான் தாண்டாங்க கிரிக்கெட்டர் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட்டர் தான் வந்து ரிங்கு சிங். கடைசி ஓவர் அவர்கிட்ட கேம் கொண்டு போய் கொடுத்தீங்களா 20வது ஓவர்ல கேம் முடிச்சிருவாரு ரிங்கு சிங். அது மாதிரி நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ மேட்ச் பார்த்திருக்கோம். அப்படிங்கும் போது கேகர் ஃபைனலா ஒரு வின்னு. ராமன் போலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாரு. ரஹானே மட்டும் கேப்டன்சியும் சரி பேட்டிங்கும் சரி 2 மேட்ச் தொடர்ந்து சரியில்லை. 2 மேட்ச் தொடர்ந்து ரொம்ப ஸ்பின்னர் போட்டாதான் இல்ல. ரகுவன்சி மேட்ச் ஸ்பின்னர் போட்டாதான் ஓகே, அவன் ஸ்பின்னர் வந்தா அவுட் ஆயிரலாம். ரகுவன்சி நீ பாஸ்ட் போலிங் தான் நல்லா ஆடுற, பாஸ்ட் போலிங்ல விக்கெட் ஆடுத்தினா கேப்டனாவும் இருக்க, உன்னோட பிளேஸும் ஒண்ணு கேப்டனும் ப்ரோ. அனுகுல் ராய்க்கு 4 ஓவர் கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க ப்ரோ. யாரும் 6வது ஓவர்லயே ரகுவன்சியும் ஜெய்சோலும் 8வது ஓவர்லயே அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 12 ஓவர் நடுவில் 4 ஓவர் சொல்லி விட்டுருக்கலாம். ரமன்தீப் 2 ஓவர் கொடுத்து 26. இல்ல அனுகுல் ராய் வந்து வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயணும் ஃபார்ம்ல இல்லாதப்ப ஓரளவுக்கு டீம்ல ஸ்பின் போட்டு தேர்த்தினவர் பவர் பிளேவே போடுறாரு, இன்சைட் த பவர் பிளே போடுறாரு. அவருக்கு ஓவர் கொடுக்காது. போன மேட்ச் விக்கெட் எடுத்தாருங்க பவர் பிளேல. எனக்கு வந்து சர்ப்ரைஸ் தான் அவர் போடாதது. எனக்கு ரகானே கேப்டன்சி மேல ஐபிஎல்ல பெருசா அபிப்பிராயம் கிடையாது. டெஸ்ட்ல சொல்றீங்களா நான் ஒத்துக்குவேன், டெஸ்ட்ல சொல்றீங்களா ஒத்துக்குவேன். ஒயிட் பால் சீரீஸ்ல அவரோட கேப்டன்சி பெருசா எனக்கு இது கிடையாது. இந்த மேட்ச் ஓகே, கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. 14 மேட்ச் 14 தோப்போம்னு நினைச்சிட்டு இருந்தோம்.
ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மழை வந்து ஒண்ணு குறுக்கே சரி 13வது நடக்கும்னு நினைச்சா ஆனா அத்திப்பூத்தார போல கடைசியா மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்னு ஒன்னு இன்க்ளூட் பண்ணிட்டீங்க ரீல்ஸ் அவ்வளவுதான். அது இதுல மும்பை இந்தியன்ஸ் பேசிக்கலாம். 10th place மும்பை தான். இன்னைக்கு மேட்ச் பா மும்பை இதுல வீடியோல பேசிக்கலாம். சரி அடுத்த மேட்ச் வாங்க எல்எஸ்ஜி விசஸ் எல்எஸ்ஜி விசஸ் பஞ்சாப். 3 பேருமே பஞ்சாப் தான் ஜெயிக்கும்னு சொன்னா பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. எப்படி ஜெயிச்சிருக்காங்க? உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்ல, காட்டடி போட்டானுங்க நடுவுல 2 பேர் பிரியான்சாரியாவும் கூப்பர் கான்லி நின்னு. இல்ல நான் வந்துட்டு ப்ரப்போஸ் இல்ல இன்னொன்னு கேக்குறேன். ஒரு வந்து அவுட் சைட் த பாக்ஸ் கொஸ்டின் தான். ஆக்ஷன்ல கூப்பர் கான்லி வெறும் 3 கோடிக்கு என்னமோ தான் போனாரு. 2 கோடி. நீங்க மேத்யூ ஷாட்டை 2 கோடிக்கு, மேத்யூ ஷாட்டரை 1.5 கோடி, ஜாக் ஃபாக்ஸ் 1 கோடிக்கு என்னமோ எடுத்தீங்க. ஏன் கூப்பர் கான்லி ஏன் போல? அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு மேட்ச் அப்படி பார்த்தா ரவி பிஷ்னாய்க்கே நாங்க 10 கோடி கொடுத்து எடுத்துருக்கணும். நீ மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணனால இல்ல, நீ மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணனால இவன் எடுக்கல அவன் எடுக்கலாம். கூப்பர் கான்லி அடிச்சிட்டே இருக்காரு. இல்ல கூப்பர் கான்லி அடிச்சிட்டு இருக்காரு, மேத்யூ ஷாட் அடிக்கலன்னு தான் சொல்றேன் நான். இல்ல 2 பேர் வாய்ப்பு கொடுத்தா பிக் பாஸ்ல மேத்யூ ஷாட் சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாரு, கூப்பர் கான்லி ஃபார்ம்ல இல்ல. அது நீயே சொல்லிருக்க, பிக் பாஸ் வேற ஐபிஎல் வேறன்னு. இல்ல அதுதான் சொல்றேன் நான் சொன்ன டீம் எடுப்பாங்களா? இல்ல ப்ரோ, சீக்கால வந்து சீக்கா வந்து கூப்பர் கான்லி எடுக்க சொல்லி சண்டையா போட்டாரு. சீக்கா வந்து கூப்பர் கான்லி எடுத்தவனு சண்டை போட்டாரு. அவர் பேச கேட்காம அவங்க மேட்ச் ஷர்ட் இதுவும் போனாரு. இப்ப வீடியோ எந்த வீடியோ எடுத்தாங்க, கூப்பர் காலனி எடுங்கடா, அன்னைக்கே நான் போடுறோம்டா, பேசி அவனை கேட்க மாட்டேன். இல்ல கூப்பர் காலனி எடுத்திருப்பாங்க. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா டெவால் பிரீவிஸ் இருக்கிற இடத்துலதான் கூப்பர் காலனி ஆட வைக்க முடியும். இப்ப டெவால் பிரைஸ் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, டெவால் பிரைஸ் அடி கூப்பர் கான்லி ஆடுனீங்கன்னா கேளு 2 ஃபாரினர் டீமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல 2 ஃபாரினர் இறங்குற மாதிரி இவங்க லக்ஸூரியா யோசிக்கவே இல்ல. அதுதான் நீங்க பிரச்சனை. எப்பயுமே சிஎஸ்கே டாப் 3ல ஒரு ஃபாரினர் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அது வந்து தோனி ஃபார்முலா, ருத்ராஜ் கைகோட ஃபார்முலா கிடையாது. சரி ஏங்க கூப்பர் கான்லி அடிச்சிட்டாருங்க, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் சிஎஸ்கேல பேசிக்கலாம். ரிசர்வ் பண்ணிட்டு மறுபடியும் எவ்வளவு பெரிய கேவலமான கேப்டன்ங்கிறது இன்னைக்கு மறுபடியும் ஒரு முறை தெளிவான அந்த ரிவ்யூ போயிருக்கலாம். இன்னைக்கு எப்படின்னா, நீ கன்றாவே பண்றியா நான் கன்றாவே பண்ற கேப்டன்சின்ற மாதிரிதான் மேட்ச் நினைக்கிறேன். அது அஜிங்க ரகானே ரிசர்வ் பண்ணிட்டு இல்ல அது கூட இல்ல. இப்ப ரிசர்வ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு 250 ரன்னு ஓகே. இந்த ஸ்கோரை யாரை வச்சு அடிப்ப? நீ உன்னோட பெஸ்ட் ஓப்பனிங் பேரை வச்சுதான் அடிப்ப. போன வருஷம் சக்சஸ் கொடுத்த ஒரு மேட்ச் கூட நீ அவங்கள பிரஷரே இல்லாம இறக்க மாட்டேங்கிறிய. ஏன் உனக்கு மார்க்கரமோ உனக்கு மிச்சல் மார்ஷன் தான் உனக்கு போன வருஷம் சக்சஸ் ஆனது காரணமே. அவ்வளவு மேட்சா ஜெயிச்சது காரணம் அவங்க அடிச்சுதான். நீ வந்து ஆயுஷ் நீ இறங்கி இருந்தா கூட ஓகே, சரி நீ ஏதோ வந்து அடிக்க போறேன்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். பார்த்தா ஆயுஷ் மாத்திருச்சு, ஆயுஷ் பதவனி இறக்குற. எனக்கெல்லாம் முடிஞ்சது அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. நீ இந்த மேட்ச் உட்காந்து வீடியோ எல்லாம் பார்க்க இங்க உங்களுக்கு வாலும் எக்ஸாம்பிளா மும்பை மேட்ச் முந்தானேத்து முடிஞ்சது. சேசிங் பண்ணி இது இதாச்சு 250 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. 200ல டிஃபெண்ட் பண்ணாங்க. 250 போக வேண்டிய ஸ்கோரை நீ எப்படி இது பண்ணுவீங்கன்னு சொல்றேன். அவ்வளவு இது எப்பயுமே அந்த ஓப்பனிங் தான் உனக்கு அடிச்சு கொடுக்குறாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் சேசிங் ஒரு பிரஷர்ல இறக்குறீங்க. இது எது கொடுத்தானா கிங்ஸ் 11 பஞ்சாப் இருக்குல்ல, அவங்க எல்லாமே சேசிங்ல வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு பேட்டிங் தரோம், பேட்டிங் ஆடுங்க, அதனால கொடுத்தாங்க. நீ அதை பேசாத. அந்த பாயிண்ட் இல்ல, எனக்கு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒத்துக்க மாட்டேன். பஞ்சாப் நல்லா சேசிங் பண்றான், ஆனா உன்னோட ஸ்ட்ராட்டஜி இது கரெக்டா இருக்கும். உன்னிட்ட பவுலிங் யூனிட் தான். உன்னால மேட்ச் மேட்ச் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் போயிட்டு பிராங்கா சொன்ன எல்ஐசி ரொம்ப சுமாரான டீம் தான். பேட்டிங்கும் இல்ல பவுலிங் இல்லாத மாதிரிதான் ஒரு டீம். நீங்க மேட்ச் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஒன் டவுன் ஊர் வர்றாரு, கேப்டன் வர்றாரு. கேப்டன் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்பாட் காட்டினாரு. அப்படி இப்படின்னு இன்னைக்கு ஸ்கோர் வேற வெளியில அப்படிதான் ஆடி ஆகணுங்கிறதுனால ஆடினாரு. அப்புறமேட்டுக்கு வந்து ரிஷப் வந்து நம்ம நிக்லாஸ் புரான் பேட்ல படல. பேடிஸ்பீட் அவர் வெளியே உட்கார வச்சுட்டு வேற ஆளுங்க யாராவது இருக்கிறவங்க பார்த்துட்டு உள்ள பொண்ணு ப்ரோ, இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இல்ல நம்ம நிக்லஸ் புரானே என்னதான் எக்ஸ்பேக்டர் பிளேயரு, அடிப்பாரு, ஏதோ ஒரு மேட்ச் அடிப்பாரு, குரூஷியல் மேட்ச்னா அவருக்கு சுத்தமா அடிக்கல. போன ஐபிஎலோட ஆவரேஜ் 45. இந்த ஐபிஎல் இது வரைக்கும் ஆவரேஜ் வெறும் 18 16 தான் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு சுத்தமா பேட்லயே பட மாட்டேங்குது. நீ இன்கேஸ் அவரு அடிக்க முடியலன்னா பிரிட்ஸ்கேவை கொண்டு வந்து 4 ஃபாரினர் பேட்ஸ்மேனா போயிட்டு நீங்க பவுலிங் தான் உங்களுக்கு பிரின்ஸ் யாதவ் நல்லா போடுறாரு.
சமி நல்லா போறாரு, ஒரு மேட்ச் நல்லா போட்டுறாரு. இப்ப ஆல்ரெடி மயங்க் யாதவ் ஃபிட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்தியன் பவுலரோட தான் போயிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன், இந்தியன் பவுலரோட தான் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃபாரினரே ஆட் பண்ணலான்ற, பிரிட்ஸ்கே ஆடலான்னு சொல்றேன் நான். இல்ல நான் என்ன கொண்டு வர இம்பாக்ட் பிளேயர்ல அது ப்ரோ பிளண்டர் அப்துல் சமாத் வந்து 15 ஓவருக்கு மேல வந்து என்னைக்குமே நல்லா விளையாடுவான். அவனுக்கு ஸ்பின் ஆட தெரியாது. அவனை 10வது ஓவர்லயே கொண்டாந்து விட்டீங்க ஆட்டா நீங்க 4 பேர் 5 பேர் அவுட் ஆயிட்டு அவன் ஸ்பின் ஆட மாட்டான். அவன் கொண்டாந்து ஸ்பின் ஆடுனா அது ரொம்ப இன்னைக்கு வந்து கேப்டன்சினா எனக்கு அந்த எல்பிடபிள்யூ எடுக்காதே எனக்கு தெரியும். 1-2 ரிவ்யூ இருக்குது. முக்கியமான பேட்ஸ்மேன் அந்த இடத்துல எல்பிடபிள்யூ எடுத்துருந்தா கீழே வந்த பேட்ஸ்மேன் நல்லா பட்ட மாதிரியே தெரியல. கிரேஸ் எல்லாம் நீங்க அவுட் ஆஃப் சார்ஜ் மாதிரி இருந்துச்சு. கடைசியாக ஸ்டோயினிஸும் சத்தாஞ்சிங்க அடிச்சாங்க இல்லைன்னு சொல்லல. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு மூவ் எடுக்கணும் ப்ரோ. அந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி அதெல்லாம் ரிசர்வ் பண்ணி சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணி என்னைக்கு நான் சொல்றேன். டீம் டேவிக்கு அந்த ரிவ்யூ எடுக்காம விட்டது அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி கேப்டன்சில இருந்த போது போன வருஷம் 2-3 ரிவ்யூ. இந்த ரிவ்யூ எடுக்கிறதுல ரிசர்வ் பண்றது ஒஸ்ட் கேப்டன். அதோட நம்ம அப்படியே சொல்லலாம். கேப்டன்சி அவருக்கு ஒழுங்காவே இந்த சீசன் பாத்தீங்கன்னா எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாவே போயிட்டு இருக்கு. இது தெரியுது, நமக்கே தெரியுது நீ எடுக்கிற முடிவெல்லாம் ராங்கான முடிவுன்ட்டு. கேப்டன்சி ரொம்ப சொன்னாரு டெல்லியில கேப்டன்சி டெல்லின்னு பண்றேன் பிளேயரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வெளியே வந்தாரு. பிரியன் சரின்னு ஒருத்தன் அட்டி பொழந்தான் போய் என்ன அட்டி ஒவ்வொரு அடி இந்த ஐடமார்னா 6 அடிக்கும் போது 6 பாலுக்கு 6 6 வரும்னு நினைச்சேன். சரி ஜஸ்ட் மிஸ். இல்ல அது கூட கூப்பர் காலனி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 பால் அம்பியா இருந்தாரு. அதுக்கப்புறம் அன்னியனா மாறிட்டாரு. அடுத்து 15 பால் 50 அடிச்சிட்டான்பா. 20 பாலுக்கு 15. அதுக்கு மேல ரன்னு போயிட்டு அவன் பால் நிறுத்தாம போயிட்டே இருக்கான். அடிச்சா 6 தான் அடிப்பான், 4லாம் அடிக்க மாட்டாங்கிற மாதிரி அடிச்சிட்டான். ரொம்ப நல்லா இருந்தது மேட்சை பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் என்னடா மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரு அதிரடியான மேட்சா மாறிச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட சிரேஸ் ஐயர் அவுட் ஆன வாட்டி சரி முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் பயங்கரமா அடிச்சதுனால 200 தடிக்குள்ள தான் 250 போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால 250 அடிச்சிட்டாங்க. சரி ஓகே, இது நல்ல மேட்ச். பஞ்சாப் ஈஸி வின் பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு ஃபைனலா ஒண்ணு சொல்லணும். எஸ்ஆர்ஹெச்சோட தற்பெருமை பேசுறோம்னு நினைக்காது. இன்னைக்கு பஞ்சாப் நினைச்சுன்னா ஒரு 290 295 பக்கம் அடிச்சிருக்கலாம். 7 ஓவர் 100 தான் தேவைப்பட்டுச்சு. சன்ரைஸ் கன்சிஸ்டண்டா 2 வருஷமா 260 270 250 அடிச்சது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்படிங்கறத சொல்றேன். ஆனா இந்த சீசன் அடிக்க முடியலங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இவ்வளவு பேட்டிங் பிடிச்சிருந்தா பக்கத்துல போக கூட இல்ல. நான் சொல்றேன் இந்த ஸ்டேஜ்ல சன்ரைஸ் இந்த வருஷம் இருந்திருந்தாங்கன்னா அடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த வருஷம் அந்த ஸ்டேஜுக்கு போகவே இவங்க இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு 250 குடிச்சது எனக்கு முடிச்சது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு, ஏமாற்றமா இருந்துச்சு. 300 அடிப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். அந்த 2 பேர் விக்கெட் ஆனதுக்கு அப்புறம் நடாடி சப்புன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இல்ல மொமெண்டம் ஒரு செகண்ட் அவங்க இழுத்து பிடிச்சாங்க. அவ பிரின்ஸ் ஏதோ பயங்கரமா பால் போட்டாரு. அவங்க டீம்லயே பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் யாருமே ஒழுங்கா போடல. அதனால நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. கிரிக்கெட்ல எல்லாமே நடக்கிறது தான். சித்தார்த் நல்லா போட்டாரு. அந்த 2 விக்கெட் க்ரூஸ்ல எடுத்து கொடுத்தாரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு எப்பயுமே லெஃப்ட் ஸ்பின்னர் போடக்கூடாதுங்கிறத முறியடிச்சிட்டாரு. இப்பயா பார்த்து புரிஞ்சுக்கோங்கடா ஏய் பாய்ஸ், அது அப்படி கிடையாதுடா. லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடலாம் ஸ்பின்னு. அதெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. சரி ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. சரி வீடியோ லென்த்தா போயிட்டு இருக்கு, முடிச்சிருவோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய். நன்றி, வணக்கம் காய்.